எல்லாம் வல்ல என் அப்பன் சிவனே போற்றி, என் தாய் பராசக்தியே போற்றி, என்னை வாழ வைத்து கொண்டு இருக்கும் கணக்கம்பட்டி அப்பாவே சரணம் ஈஸ்வரா. இன்று நாம் எந்த விஷயத்தை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, நம் கர்ம வினைகளை நாமளே எப்படி கழிப்பது அப்படின்றத பற்றி நாம் பார்ப்போம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு தங்கள் நண்பர் எல்லோருக்கும் ஷேர் பண்ணிக்கொண்டும் லைக் பண்ணிக்கொண்டும் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பு நண்பர்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பாருங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் என்னுடைய மனதை ஊக்கப்படுத்துவது மட்டுமல்லாமல் தங்கள் வாழ்வில் இறைவனுடைய ஆற்றல் என்றும் காத்து அருள்வாய் என்பது நிச்சயம். காரணம், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளையும் செய்து கொண்டு இருப்பதால் இதுவும் ஒரு வகையில் புண்ணியஸ்தானத்தில் கொண்டு போய் சேரும். காரணம் தாங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோக்களை மற்றவர்களும் பார்க்க வேண்டும், பார்க்கட்டும் அப்படின்னு தங்கள் நண்பர் எல்லோருக்கும் அனுப்பி வைக்கக்கூடிய அந்த காரியம், ஒருத்தவங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி வைப்பதும் இவை போன்ற எல்லா விஷயங்களும் ஒரு புனித ஸ்தானத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பது நிச்சயம். ஆகையால் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் லைக்கும் தங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய அந்த காரிய விஷயங்கள் அனைத்துமே புண்ணியஸ்தானத்தில் கொண்டு போய் சேர்த்து உங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகங்கள் சித்தர்களுடைய அனுகிரகங்கள் நிச்சயமாக கிடைக்கும்ன்றது சத்தியம். ஆகையால் தான் நான் ஒவ்வொரு வீடியோக்களையும் இதை மெயினாக கேட்டு அன்பர்களிடம் பணியோடவும் அன்பாகவும் வேண்டிக் கொள்வது. நம்முடைய கர்மாக்களை நாம் எப்படி தன்னைத்தானே போக்கிக் கொள்வது என்றதை பற்றி பார்ப்போம். பணகாசு வசதிகள் அந்தஸ்து இருக்கக்கூடிய மனிதர்கள் பல ஆலயங்களுக்கு சென்று பல பரிகாரங்கள் செய்து கொண்டும் தன்னுடைய கர்மாக்களை தொலைத்துக் கொள்கிறார்கள். பணகாசு வசதிகள் இல்லாத அன்றாட காட்சியாக இருக்கக்கூடிய ஏழை எளியோர்கள் தங்களுடைய கர்மாக்களை எப்படி போக்கிக் கொள்வது, ஆலயங்களுக்கு சென்று வருவதற்கும் பரிகாரங்கள் செய்வது கொள்வதற்கும் போதுமான பண வசதிகள் இல்லாதனால பல கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அடைந்து கொண்டிருக்கும். இந்நிலையில் தங்களுடைய கர்மாக்களை எப்படி போக்கிக் கொள்வது அப்படின்ற பல எண்ணற்ற மனிதர்கள் அந்த சிந்தனைகள் ஆழ்ந்து இருக்கிறார்கள். பொதுவாக கர்மாக்களை போக்குவதற்கு இறைவனை பொறுத்தவரையின் இருக்கப்பட்டவர்கள் இல்லாதவர்கள் என்பது சாத்தியம் கிடையாது. இப்பூமியில் நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை பொறுத்து தான் பிறவி எடுக்கிறோம். பிறவி எடுத்த பின் எங்கு அவர்கள் பிறந்து வளர்கிறார்கள் அதற்கேற்ப தான் அவர்களுடைய வசதிகள் நிகழ்கிறது தான் சாத்தியம். இந்த வசதிக்கும் இந்த கர்மாக்களை தொலைப்பதற்கும் எந்த விதமான சாத்தியம் கூறுபாடு கிடையாது. ஜாதகம் பார்க்கிறோம், குறி கேட்கிறோம், அருள்வாக்கு கேட்கிறோம். அங்கேனா சில பரிகாரங்கள் சொல்கிறார்கள். அந்த ஆலயத்துக்கு சென்று இந்த வழிபாடுகள் செய்யுங்க, இந்த பரிகாரம் செய்யுங்க, இந்த பூஜைகள் செய்யுங்க, உங்களோட கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அதையும் பலவர் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள். இருக்கப்பட்டவர்கள் தாராளமாக பண காசுகள் வசதிகளில் வைத்து கொண்டு அந்த விஷயங்களை நிறைவேற்றி கொள்கிறார்கள். போதுமான பண வசதியில் இல்லாதவர்கள் கடனுடனே வாங்கியாதும் அந்த பரிகாரங்களை செய்கிறார்கள். இதனா சாத்தியக்கூறானா சாத்தியக்கூறவே கிடையாது. பல ஆலயங்களுக்கு சென்று பூஜைகள் செய்வதோ இது நம்முடைய மன திருப்தியாக கொடுக்கும் தவிர இறைவனை பொறுத்தவரையும் தங்களுடைய கர்மாக்களை எடுத்து அதை சரி செய்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் இறைவனுக்கு கிடையாது. இறைவனை பொறுத்தவரையும் அனைத்து ஜீவராசிகளையும் சமநிலையில் பார்க்கக்கூடிய ஆற்றல் நிலையுடையவர்கள் தான் இறைவன் என்பது. அந்த இறைவன் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் இவர்களுடைய கர்மாக்களை தொலைப்போம், இவர்களுடைய கர்மாக்கள் இவருக்கு அதிகப்படுத்துவோம், இவர்களுக்கு குறைப்போம் அப்படின்ற அந்த கண்ணோட்டம் அந்த நிலைக்கு இறைவனை பொறுத்தவரையில் வரமாட்டார்கள். இந்த கர்மாக்கள் எப்படி நிகழ்கிறது அப்படின்னா, நம்முடைய வினைகளை பொறுத்தவரை நம்முடைய பழக்க வழக்கங்கள், குணங்கள், செயல்முறைகள், நடவடிக்கைகள் பொறுத்து தான் நம்முடைய கர்மாக்கள் நிகழ்கிற தவிர இதுக்கு இறைவன் சாட்சி கிடையாது. ஆயால் இறைவனை பொறுத்தவரையும் எல்லா உயிர் ஜீவராசிகளையும் சமநிலையில் பார்த்து நடத்தக்கூடிய ஆற்றல் நிலையுடைய நிலையில் தான் இருக்கக்கூடியவர் தான் இறைவன். ஆகையால் நாம்
இந்த தோஷத்துக்கு, இந்த பாவத்துக்கு, இந்த ஆலயத்துக்கு சென்று வந்தால் நம்முடைய கர்மாக்கள் வந்து குறையும். இந்த பூஜைகள் செய்து, இந்த பரிகாரங்கள் செய்தோம்னா நம்முடைய கர்மாக்கள் வந்து குறையும் என்பதுலாம் சாத்தியம் கிடையாது. சித்தமார்கள் வந்து அந்த கர்மாக்களை வந்து குறைக்கக்கூடிய ஆற்றல் சித்தமார்களுக்கு உண்டு. இருப்பினும் அவர்கள் வந்து முழுமையாக கர்மாக்களை வந்து தொலைக்க மாட்டார்கள். இறைவனை பொறுத்தவரையும் கர்மா என்ன சொல்லக்கூடிய அந்த லிஸ்ட்டை வந்து நம்முடைய நிலையிலிருந்து எடுத்து சரி செய்து கொடுக்க மாட்டார்கள். ஆனால் சித்தமார்களுக்கு அந்த கர்மாக்களை வந்து குறைப்பதற்கு ஆற்றல் மகான்களுக்கு உண்டு, அதாவது சித்த நிலையில் உள்ளவர்களுக்கு உண்டு. ஆனால் அந்த கர்மாக்களை வந்து முழுமையாக தொலைக்க மாட்டார்கள். காரணம், அவர்கள் வந்து அந்த இறைநிலையில் இருப்பவர்கள் முழுக்க முழுக்க அவர்களும் ஒரு இறைநிலை உடையவர்கள் தான். அந்த இறைநிலை உள்ளவர்கள் வந்து அனைத்து ஜீவராசிகளையுமே சமநிலை பார்க்கக்கூடிய நிலைக்கு சென்றவர்கள் தான் அந்த சித்தமார்கள். ஆகையால் அவர்களும் அவர்களை தேடி செல்லக்கூடிய பக்தர்களில் என்னை தேடி வந்துட்டார்கள், அவருடைய கர்மாக்களை வந்து தொலைத்து விடுவோம் அப்படின்ற அந்த நிலைக்கு செல்ல மாட்டார்கள். தன்னை தேடி வரக்கூடிய அவருடைய பாவ புண்ணியங்கள் அந்த லிஸ்ட்டை அடித்தளத்தை பார்த்து அதை ஆராய்ந்து பார்த்து அவருடைய பிரார்த்தனைகளை வந்து செய்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு உண்டு. ஆனால் கர்மாக்களை வந்து முழுமையாக தீர்த்து வைக்க மாட்டார்கள். அந்த கர்மாக்களை வந்து வேறு எப்படி தான் தொலைப்பது அப்படின்னா, சித்தமார்களே நாடி சென்று அந்த கர்மாக்களை தொலைப்பதை விட நம் கர்மாக்களை நாமளே தொலைக்கக்கூடிய ஆற்றல் இறைவன் வகுத்து கொடுத்திருக்கிறார். அந்த லைனை பிடித்து நாம் சென்று அதன்படி நடந்து கொண்டோம்னால் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த கர்மாக்களை நாமளே தொலைத்து கொள்ளலாம். அப்படி தொலைக்கக்கூடிய கர்மாக்களுக்கு தான் அதிக ஆற்றல் சக்திகள் உண்டு. அவர்களுக்கு தான் பிறவிலா பிறப்பு அவர்களுக்கு தான் உண்டு. மற்றபடி ஆலயங்களுக்கு செல்வதோ பரிகாரங்கள் செய்வதோ போன்ற மகான்கள் சித்த நிலை உள்ளவர்களை நாடி சென்று நம்முடைய கர்மாக்களை தொலைக்கலாமா அப்படின்னா முடியாது. எந்த ஒரு ஆலயத்துக்கு சென்றாலும் எந்த ஒரு இறைவனும் தன்னுடைய கர்மாக்களை ஒரு துளி அளவில் கூட தொலைக்க மாட்டார்கள் தான் நிச்சயம். சில காரிய சித்திகள் நிறைவேறும், ஆனால் கர்மாக்கள் ஒரு துளி அளவு கூட குறையாதுன்றது தான் சத்தியம். அதுபோன்று சித்தர்களை நாடி சென்று வாழும் சித்தர்களாக இருந்தாலும் சரி, அல்லது சித்தர்களுடைய ஜீவசமாதிகளுக்கு சென்று அவர்களை வழிபாடு செஞ்சால் நம்முடைய கர்மாக்கள் குறையுமா அப்படின்னா சாத்தியம் கிடையாது, குறையாது. ஆனால் காரிய சித்திகள் நடக்கும். அந்த ஆற்றல் அவர்கள் வந்து நிறைவேற்றி வைப்பார்கள். இறைவனை விட சித்தர்களுக்கு வந்து நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு உண்டு. காரணம், அவர்கள் அந்த சித்து நிலையை அடைவதற்கு அந்த இறைவனுடைய ஈசனுடைய நிலையை பிடித்தவர்கள், அடைந்தவர்கள். ஆகையால் அவர்களுக்கு அந்த காரிய சித்திகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு உண்டு. ஆனால் கர்மாக்களை தொலைக்கக்கூடிய ஆற்றல் இறைவனுக்கோ மகான்களுக்கோ கிடையாது. வேம்னா மகான்களாக இருக்கக்கூடிய சித்தர்கள் வந்து நம்முடைய கர்மாக்களுடைய வேகத்தை, அதாவது அதோடைய வீரியத்தை வந்து குறைக்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு உண்டு. ஆனால் முழுமையாக தங்களுடைய கர்மாக்களை வந்து தொலைக்க மாட்டார்கள் என்பதுதான் நிச்சயம். பிறகு நாம் நம்முடைய கர்மாக்களை எப்படி தொலைப்பது அப்படின்னா, தாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தான தர்மங்கள் மூலமாக தான் தங்களுடைய கர்மாக்கள் குறையும் என்றுதான் நிச்சயம். மற்றபடி உங்களிடம் இருக்கக்கூடிய பண காசு வசதியாலோ உங்களுடைய கர்மாக்களை வந்து ஒரு துளி அளவில் கூட குறைக்க முடியாதுன்றான் இந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆகையால் வந்து உங்களிடம் பண காசு வசதிகள் இருந்தாலும் சரி, பண காசு வசதி இல்லாதவராக இருந்தாலும் சரி, உங்களால் முடிந்த அனைத்து ஜீவராசிகளையும் சமநிலையில் கண்டு எந்த ஒரு விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தானம் தர்மங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் செய்து கொண்டு வருகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கர்மாக்கள் வந்து குறையும் என்றதான் நிச்சயம். அதுதான் உண்மை. இந்த தான தர்மங்கள் செய்வது தங்களுடைய கர்மாக்கள் தொலையணும் அப்படின்ற அந்த கண்ணோட்டத்திலேயோ இது ஒரு பரிகாரமாகவோ தாங்கள் வந்து தான தர்மங்கள் செய்தால் உங்களோட கர்மாக்கள் ஒரு துளி அளவு கூட குறையாது.
நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தான தர்மங்கள் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இயல்பான அந்த மனநிலை உங்களுக்கு வரணும். அதன்படி உங்களுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் செய்து கொண்டு வரக்கூடிய அந்த தான தர்மங்கள் உங்களுடைய வாழ்வில் படிப்படியாக அதை குறைத்து கொடுத்துவிடும். எந்த ஒரு விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உங்களுடைய குணங்கள் இயல்பாகவே எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யக்கூடிய அந்த தான தர்மங்களுக்கு உங்களுக்கு கர்மாக்கள் குறைவது மட்டுமல்லாமல் உங்களுடைய பிறப்புடைய நிலையும் அவ அற்று பிறவில்லாத பிறப்பையும் இறைவன் வகுத்து கொடுப்பார்ன்றதான் நிச்சயம். இறைவன்றது தங்களை விட்டு அகன்று எல்லையில் இருந்து உங்களை கவனித்து கொண்டு இருக்கிறாரானா? இல்லை. அதுவும் உண்டு. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது. ஆகையால் உங்களுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறார். உங்களுக்குள் இருக்கக்கூடிய இறை ஆற்றல் தான் உங்களை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது தான் சாத்தியம். உங்களை விட்டு இறைத்தன்மை எப்போ அகலுகிறதோ அந்த நொடி பொழுதே நீங்கள் பிணம் என்றது சாத்தியம். அந்த சிவத்துக்குள் தான் சக்தி இருக்குது. அதாவது இந்த உடல் அந்த ஆன்மாக்குள்ளே தான் இறை ஆற்றல் இருக்குது. இந்த உடலை விட்டு இறைவன் அகன்ற பின்னாடி இந்த உடல் பிணமாக மாறும். அதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மேலும் அதை பற்றி மற்றொரு வீடியோவில் பேசுவோம். ஐயா, நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு தான தர்மங்களும் எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இயல்பாக செய்து கொண்டு வாருங்கள். உங்களோட வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த கர்மாக்கள் வந்து படிப்படியாக குறைந்து கொண்டே வரும். இந்த கர்மாக்கள் வந்து எப்படி நிகழ்கிறது அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவம் புண்ணியங்கள் எந்த அளவுக்கு செய்து கொண்டு வருகிறீர்களோ அதற்கேற்ப உங்களுடைய கர்மக்கள் வந்து உங்களை தொடரும். நீங்கள் செய்யக்கூடிய அந்த கர்மக்கள் அந்த பலன் வந்து உங்களுடைய வாரிசுகாக வரக்கூடிய தகப்பனார் வகையில் உள்ளவர்கள், ஐயாமார்கள், பாட்டன் முப்பாட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்தம் சம்பந்தப்பட்டவர்கள் வாலாடியாக அவர்கள் செய்த பாவ புண்ணியங்களும் உங்களுடைய ஆன்மாவில் வந்து கலந்து சேர்ந்து வரும் என்பதுதான் சாத்தியம். இப்பிறவியில் மட்டுமில்லை, கடந்த பிறவிகளும் நீங்கள் செய்த பாவம் புண்ணியங்கள், உங்களுடைய பித்தர்களுடைய பாவம் புண்ணியங்கள் போன்ற அனைத்துமே வாலாடியாக தொடர்ந்து உங்களை ஃபாலோ பண்ணிக்கொண்டே வரும்ன்றதான் நிச்சயம். இந்த கர்மாக்கள் வந்து எத்தனை பிறவிகளாக தொடரும்ன்றது சாத்தியம் கிடையாது, கணக்கே கிடையாது. நாம் எடுக்கக்கூடிய கர்ம வினைகள் எப்படி தொடர்கிறதுனா, நம்முடைய கர்ம வினைகள் இருக்கிறனால தான் நாம் மறுபடியும் பூமியில் வந்து ஏதோ ஒரு ஜீவராசியாக பூமியில் வந்து பிறந்து வாழ்ந்து மடிந்து மீண்டும் பிறக்கிறோம் என்பது சாத்தியம். இந்த கர்ம வினைகள் என்று நம்முடைய பிறவியில் வந்து முழுமையாக குறைகிறதோ அப்பொழுது தான் நாம் பிறவியற்ற நிலை அடைந்து இறைவனோடு ஐக்கியமாகிறோம் என்றதான் சத்தியம். இந்த தான தர்மங்கள் வந்து நாம் எப்படி செய்வது? இருக்கப்பட்டவர்கள் வந்து தான தர்மங்கள் வந்து செய்வார்கள். இல்லாதவர்கள் அன்றாட காட்சியாக இருக்கக்கூடிய கூலி வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து எப்படி எங்களால் வந்து தான தர்மங்கள் வந்து அடிக்கடி செய்ய முடியாதே, எங்களுடைய பொழப்புகளை பார்ப்பதே கடினமாக இருக்கக்கூடிய நிலையில் எப்படி எங்களால் மற்றவர்களுக்கு தான தர்மங்கள் வந்து செய்ய முடியும் அப்படின்னு கேட்கக்கூடும். என்னிடமே ஒரு சில மனிதர்கள் வந்து கேட்டிருக்கிறார்கள், தானம் தர்மங்கள் என்பது உணவு கொடுப்பது அல்ல, இவர்களுக்கும் அப்பால் ஒரு நிலைகள் இருக்கிறது. ஒருவர் வந்து எதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பதும் தர்மத்தோடைய நீதி தான். உதாரணத்துக்கு பசிக்கு இயங்கி கொண்டு இருக்கிறார்கள்னா அவர்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம். உடை இல்லாமல் தவித்து கொண்டு இருப்பவர்களுக்கு உடை வாங்கி கொடுக்கலாம். ஏழை எளியவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்க முடியாமல் இருக்கிறார்கள் அப்படின்னா அவரோட திருமணத்தை நடத்தி வைக்கலாம், அல்லது அந்த திருமணத்துக்கு வேண்டிய பொருள் வாங்கி கொடுக்கலாம். இது போன்றவர்கள் செய்தாலும் அதுவும் புண்ணிய நிலையில் கொண்டு போய் சேர்க்கும். இல்லாதவர்கள் எப்படி எங்களால் வந்து தான தர்மங்கள் செய்ய முடியும்னா, மற்றவர்களுக்கு நீங்கள் உணவு வாங்கி கொடுக்கணும், நகைநட்டுகள் வாங்கி கொடுக்கணும், பொருள் வாங்கி கொடுக்கணுன்ற சாத்தியம் கிடையாது. மனிதரை தவிர மற்ற ஜீவராசிகள், உதாரணத்துக்கு எறும்பு, நாய், பூனை, குதிரைகள், மற்ற விலங்குகள் போன்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் உங்களால் முடிந்த தர்மங்களை வந்து செய்யணும். அதாவது
உணவு கொடுப்பதும் ஒரு புனித நிலையில் கொண்டு போய் சேர்க்கும். காரணம், இறைவனை பொறுத்தவரையும் எறும்பாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, உயிரினத்தில் மிகப்பெரிய உருவமாக கூடிய யானையாக இருந்தாலும் இறைவனை பொறுத்தவரையும் எல்லாமே ஆத்மா தான், எல்லாமே சமநிலை தான். ஆகையால் அது எறும்பாக இருந்தாலும் அதுவும் ஒரு ஆன்மா தான். அந்த ஆன்மாவுக்கு தாங்கள் உணவு கொடுப்பது புண்ணிய நிலையில் கொண்டு போய் சேர்க்கும். ஒருவர் பாவ லிஸ்டிலிருந்து அகன்று புண்ணிய நிலைக்கு செல்லும்போது தான் அவர்கள் புனிதம் அடைந்து பிறவிலா பிறப்பு அவர்களுடைய இருக்கிறார்கள் என்றது சாத்தியம். அப்போ எறும்புகளுக்கு கூட நீங்கள் உணவு கொடுப்பது தானே சிறந்தது. உதாரணத்துக்கு, ஒரு கோயில் குளத்துக்கு போகிறீங்க அல்லது வீட்டில் இருக்கும்போது அக்கம் பக்கத்தில் உங்களால் முடிந்த அந்த எறும்புகளுக்கு கூட உணவு கொடுப்பதும் ஒரு புண்ணிய நிலைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கும். முடிந்தால் நீங்கள் மனிதர்களுக்கு ஒரு நடுத்தர வசதி உள்ளவராக இருக்கிறீர்கள், ஒரு 10 பேருக்கு உணவு வாங்கி கொடுப்பதற்கும் இந்த எறும்புகளுக்கு உணவு கொடுத்தோம்னா பல எண்ணற்ற எறும்புகள் அந்த உணவை சாப்பிடும். அப்போ நீங்கள் பணம் காசு செலவு பண்ணி ஒரு 20-30 பேருக்கு உணவு கொடுப்பதற்கும் அதை விட பல மடங்கு எறும்புகள் அந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவுகளை எடுத்து சாப்பிடும். அப்போ மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அந்த ஆன்மாவுடைய லிஸ்ட்டை விட அதிகப்படியான எண்ணிக்கையில் எறும்புகள் கொடுக்க சாப்பிடும். அதுக்கு அதிக செலவாகும், இதுக்கு அதிக செலவே ஆகாது. ஆனால் ஆன்மாவுடைய எண்ணிக்கையில் பார்க்கும்போது எறும்புகள் அதிகமாக வருகிறது. அப்போ நம்ம ஏழையாக இருக்கிறோமோ, அன்றாட காட்சியாக கூலி வேலை பார்த்து கொண்டு இருக்கிறோமே அப்படின்ற அந்த கண்ணோட்டத்துக்கு தாங்கள் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கவலையை கொள்ள வேண்டாம். உங்களால் முடிந்தது இந்த எறும்புகளுக்கு தான தர்மங்கள் செஞ்சாலும் அது ஒரு புண்ணியம் தான். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம், புல் வாங்கி கொடுக்கலாம், பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாய்களுக்கு உணவு கொடுக்கலாம், எறும்புகளுக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம். உதாரணத்துக்கு பச்சரிசி, நாட்டு சர்க்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய மண்டவெல்லம், அந்த மண்டவெல்லத்துடைய தூள் சர்க்கரை போன்றதை அந்த பச்சரிசியில் கலந்து அந்த எறும்புகளுக்கு ஒரு மரத்தோரமாக போய் போட்டு விட்டோம்னா பல எண்ணற்ற எறும்புகள் அந்த உணவுகள் எடுத்துக்கொள்ளும். உதாரணத்துக்கு, இப்போ அரச மரத்து பிள்ளையார் கோயிலுக்கு செல்கிறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மரத்தை சுற்றியிலும் இந்த பச்சரிசியில் நாட்டு சர்க்கரையை கலந்து அந்த மரத்தை சுற்றியும் போட்டு விட்டிங்கன்னா பல எண்ணற்ற எறும்புகள் அந்த உணவை எடுத்துக்கொள்ளும். பொட்டுக்கடலை அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் நாட்டு சர்க்கரையை கலந்து அந்த எறும்புகளுக்கு கொடுக்கலாம். பச்சரிசி மாவில் நாட்டு சர்க்கரை கலந்து அந்த எறும்புகளுக்கு கொடுக்கலாம். உணவு கொடுக்குறதுலேயும் ஒரு சில விதிமுறைகள் உண்டு. எறும்புகளுக்கு பச்சரிசி மாவு, திணை மாவு போன்றதில் நாட்டு சர்க்கரையை கலந்து கொடுப்பது ஒரு புனித நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும். உதாரணத்துக்கு, மரத்தை சுற்றியில் போகிறீங்க அப்படின்னா அந்த மரத்தை சுற்றும் போது இறையாற்றலுடைய மரங்களை கண்டு கொடுப்பது புனித நிலைக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும். உதாரணத்துக்கு, அரச மரம், வில்வ மரம், வேப்ப மரம், துளசி மரம் போன்ற மரங்களை சுற்றிலும் அந்த உணவுகள் கொடுப்பது தானே சிறந்தது தான். ஆக நாம் ஏழையாக இருக்கிறோமே அப்படின்ற கவலையே வேண்டாம். உங்களால் முடிஞ்சது எந்த ஒரு வசதிக்கு தகுந்த மாதிரி இருக்கிறீர்களோ அந்த வசதிக்கு ஏற்ப மனிதர்களுக்கு உங்களால் பல மனிதர்களுக்கு உணவு கொடுக்க முடியல, உடையில் வாங்கி கொடுக்க முடியல, ஒரு பொருள் வாங்கி கொடுக்க முடியல என்ற அந்த கண்ணோட்டத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டாம். இருக்கப்பட்டவர்கள் செய்யட்டும். அதுக்காக எறும்புகளுக்கு செஞ்சாவே புண்ணியம் வந்துடும் அப்படின்ட்டு பணக்காசு வசதிகள் உள்ளவர்கள் எறும்புகளுக்கு மட்டும் பச்சரிசியை தூவி விட்டால் போதும் புண்ணியம் வந்துடும்ன்ற அந்த கண்ணோட்டத்துக்கு வந்துடக்கூடாது. அனைத்து ஜீவராசிகளையுமே நீங்கள் சமநிலையில் பார்க்க வேண்டும். மனிதர்களுக்கு மட்டும் தான தர்மங்கள் செய்தால் போதும் என்ற நிலை கிடையாது. மனிதர்களுக்கும் செய்யணும், மற்ற ஜீவராசிகளுக்கும் நீங்கள் அந்த தான தர்மங்கள் செய்து கொண்டு வந்தோம்னால் உங்களுடைய கர்ம வினைகள் படிப்படியாக குறைந்து கொண்டே வரும்ன்றத சாத்தியம். நீங்கள் பண்ணக்கூடிய தான தர்மங்கள் உங்கள் மனதளவில் எந்த விதமான பிரதிபலன்
இல்லாமல் செய்து கொண்டு வந்தீங்கன்னா அதற்கு தான் அதிகப்படியான ஆற்றல் சக்தியில் உண்டு என்றது நிச்சயம். இது ஒரு பரிகாரமாக செய்து கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு பலன் கிடையாது. பலன் கிடையாதுன்னு சொல்லிட முடியாது, அதற்கேற்ப உங்களுக்கு பலன் கிடைக்கும். எந்த விதமான பிரதிபலன் இல்லாமல் செய்யக்கூடிய ஒவ்வொரு தான தர்மங்களுக்கும் மிக அதிக ஆற்றல் உடையது. உங்களோட பிறவியிலேயே உங்களுடைய மனநிலைகள் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இயல்பாக செய்யக்கூடிய அந்த தான தர்மங்களுக்கு அதிக ஆற்றல் சக்திகள் உண்டு. காரணம், நீங்களே அந்த இறைநிலைக்கு சென்று விடுவீர்கள் என்பது தான் சத்தியம். இறைவன்றது உங்களுக்கு அப்பால் இருக்கிறார் என்பது சத்தியம் கிடையாது. இறைவன் என்பது உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களை செயல்படுத்தி கொண்டு இருப்பதும் இறைவன் தான். ஆகையால் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு தான தர்மங்களும் எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல், எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உங்களால் முடிந்த உணவுகள் கொடுப்பது தான சிறந்தது தான். உணவுகள் கொடுப்பதிலையும் ஒரு புனிதமான நிலைகள் இருக்குது. அதைத்தான் நீ கொடுக்கணும், செய்யணும். மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கும் தாங்கள் இது பற்றிய மற்றும் வேறு கருத்துக்கள் ஏதும் கேட்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். உங்களுடைய கேள்விகளுக்கு தகுந்த பதில்கள் உங்களுக்கு இடம்பெறும்ன்றது சாத்தியம். மேலும் மற்றொரு வீடியோவில் மற்றொரு செய்தியை பற்றி பேசுவோம். அதுவரை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈஸ்வரா.